ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் விரைவில் ஒரு மாற்றம் நிகழப்போகுது. அதே மாதிரி நம்ம கேமிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஒரு டிராக்டர் போட்டு ஒரு நேச்சர் சீன் தான் வரைய போகிறோம். நான் டிராக்டர் தான் வரைகிறேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதான் சொல்லிட்டேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அப்சரா பென்சிலில் தான் வரைஞ்சிக்கிறேன். என்னடா கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்குறேன் அப்சரா பென்சில் அப்படின்லாம் இல்லை, சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டரோட பார்ட்ஸ்லாம் வரைஞ்சிக்கிறேன். டிராக்டர் வரைய தான் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வீடியோ அதுக்கே போயிடும். ஆக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம வீடியோ பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வரைஞ்ச டிராக்டர் இடையில அழிச்சு நீங்கள் வரையும் போது கொஞ்சம் கட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஓவராலாக வரைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது டயர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதனால் நான் டயர் வரையதை கொஞ்சம் காமிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ், இந்த சர்க்கிள் போடுறது மட்டும் காமிச்சிருப்பேன். காம்பஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். முதல்ல நான் கையிலே போட்டேன். அது கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ட்ரைனால். இடையில கொஞ்சம் பெரிய குளறுபடிலாம் ஆச்சு. வீடியோ தான் 10 நிமிஷமாக இருக்குது. இல்லாட்டி 7 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வீடியோ. பிளானே 7 நிமிஷத்தில் எடுக்க வேண்டியது தான், ஆனால் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு கீழே இந்த கிரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட். அப்படியே நம்ம வீடியோ வேணால் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படியே கோச்சிக்காமல் ஒரு லைக்கை மட்டும் ஒன்று போட்டு விட்ருங்க. இப்போ ஃப்ரண்ட் வீல்ஸுக்கு கொஞ்சம் டிசைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பேக் வீலுக்கு வரும். இப்போ தான் பேக் வீலில் சின்ன சின்ன குளறுபடிலாம் இருக்குதுன்னு புரியுது. கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. ஓகே, கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரைய ஆரம்பித்தேன். ஃபாஸ்ட் மோஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கு இது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷமாக சுருங்கியிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் இந்த பின்னாடி ஒரு கம்பியுமே ஒன்று இருக்கும் பிளாக் கலரில், அதை வரைஞ்சிக்கிட்டேன். நமக்கு டிராக்டர் வரைய தான் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வரைஞ்சது பூராமே டக்கு 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 டக்குன்னு வரைஞ்சிடுவேன். டிராக்டர் வரைய தான் ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆச்சு. வீடியோவே 4 நிமிஷம் வீடியோ டிராக்டருக்காக போயிருக்கோம். ஓகே, அப்படியே நம்ம கேமிங் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட நேம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம டிராக்டருக்கு கலர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வரைஞ்சி முடிச்சு நான் சொன்ன மாதிரி 4 நிமிஷம் இருக்குது டிராக்டர் மட்டும் வரையவே. கீழே என்ன அந்த கிரவுண்டுக்கு சும்மா போட்டிருக்கோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டிராக்டருக்கு இப்போ தான் நான் அந்த டயர் கலர் கொடுத்துட்ருக்கேன். அந்த டிராக்டருக்கு அந்த இது இருக்காது நமக்கு அந்த டயர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இதாக இருக்கும், அதாவது பெரியவாக இருக்கும். அது சரியாக சொல்ல தெரில எனக்கு. அது மேலே கண்ணாடி, அது குட்டியாக. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் இந்த டிராக்டருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ கலர் பென்சில் வச்சு அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த விட்டு போன இடத்துக்கெல்லாம் நான் ஸ்கெட்சை வச்சு அவுட்லைன் கொடுத்து மீதி எல்லாமே கலர் பென்சில் தான்.
போன வீடியோ வந்து கலர் பென்சில் தான் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த அதை வந்து நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். அந்த போன வீடியோவையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்ல வீடியோ தான். புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அது எப்படி இருக்குங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் அதுக்கெல்லாம் வந்து கலர் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி இப்போ வந்து லேண்டுக்கு வந்துட்டோம். நம்ம லேண்டுக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம். லேண்டுக்கு வந்து நான் வந்து ப்ரௌனிஷாக கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து அது என்ன உழுது இருக்கும்போது அது வந்து ப்ரௌனிஷாக தான் இருக்கும் அதோட ஷேண்டு வந்து. நான் கடைசியில் அதாவது இந்த சேண்டு வரைஞ்சதுக்கு கீழே வந்து கொஞ்சம் இடம் விட்ருக்கேன். அங்கே நான் வந்து கலர் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயம் அந்த ஆக்சசரிஸ் அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதில் அப்படின்னா டிராக்டரில். அதுக்கு வந்து கலர்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கேமராங்கள் எப்படி இருக்குது, இது ஓகேவா இல்லை பழைய கேமராங்கள் வச்சுக்கலாமா இல்லை புதுசாக இன்னொன்று ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அதாவது இந்த டயரு அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸில் அந்த அது என்ன சொல்கிறது வந்து வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுங்க அதை. இப்போ கீழே வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் தான் கொடுக்குறேன். சேண்டுக்கு முதலே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் 3 நிமிஷத்தில் வந்து, அதாவது 7 நிமிஷம் வந்து டிராக்டர் சேண்டு தான் வந்துருக்கும். இன்னும் 3 நிமிஷத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காதெல்லாம் வரைஞ்சிரும். வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து நான் வந்து லைட் கலரில் வந்து வந்து வரைஞ்சேன். அது இந்த ஆங்கிள்லேருந்து லைட் வெளிச்சம் அந்த ஆங்கிள்லேருந்து வர்றதுனால உங்களுக்கு சரியாக தெரியலை. மேலே உங்களுக்கு பார்த்தா லேசாக தான் தெரியும், அதிகமாக தெரியாது. இப்போ நான் பின்னாடி வந்து மவுண்டைன் 2 வரைஞ்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 மவுண்டைன் வந்தாச்சு. நடுவில் ஒரு சன். பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ்க்கு வந்து நான் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துக்கினேன். அதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீன் வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா வறண்ட நிலப்பகுதியிலலாம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். அதே கொஞ்சம் பசுமையான பகுதியில் வந்து க்ரீன் கலரில் ட்ரீஸு, செடி கொடி இந்த மாதிரி இருக்கும் மவுண்டைன்ஸ் வந்து. அதனால் நான் டபுள் கலரும் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து சன்னுக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் டிராக்டர் வந்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அதை தொட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. மேலே சைடில் இருக்கிறது அதெல்லாம் மட்டும்தான் வரையணும். பார்த்தீங்கன்னா இந்த சன்னோட ஷேடோ வந்து படுற மாதிரி கொடுத்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். டிராக்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ மாதிரி தெரியும் உங்களுக்கு. சன்னோட ஷேடோ தான். நீங்கள் அதாவது சன் வரையும் போது சைடில் வந்தாலும் ஓகே, நடுவில் வந்தாலும் ஓகே, அதோட ஷேடோ வந்து ரொம்ப முக்கியம். யார் எதை வரைஞ்சாலும் ஓகே, என்ன பொருள் இருக்கோ அது ஆப்போசிட்டாக வந்து ஷேடோ வந்து கீழே வந்து லேசாக வச்சு கொடுங்க. அப்போ தான் உங்கள் படம் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேமராலே நல்லா தெரியும் அந்த ஷேடோ வந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடில் வந்து ட்ரீஸ் ரெண்டே மட்டும் வந்துக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மொட்டையாக இருக்கும் அப்படின்னு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அந்த டிராக்டருக்கு பின்னாடி. இந்த நிலம் தான் உழுகுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க நிலம்லாம் வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்க மாதிரி நான் வந்து காட்டியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 2 கோகனட் ட்ரீஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் ஸ்கெட்சை வந்து இதில் வந்து அவுட்லைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாமல் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணல. கோகனட் ட்ரீஸுக்கு வந்து நான் சுத்தமாக வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலை. நான் கலர் பென்சிலே முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருக்குங்க அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு அப்படியே ஒரு லைக்கை ஒன்று தட்டி விட்ருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.